மல்லிப்பூ வாங்கி தலையில் வைக்கிற காலம் போய் இப்போது சமையலில் சேர்க்குற காலம் வந்துட்டு. என்ன ரெசிபின்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? கண்டுபிடிச்சவங்க கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். வெல்கம் டு மாம்ஸ் கிச்சன் அண்டு என்டர்டைன்மெண்ட். மல்லிப்பூ வச்சு அப்படி என்னடா ரெசிபியாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறவங்க கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவில் நிறைய குட்டி குட்டி டிப்ஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன், பார்க்கலாமா? ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு, ஒரு கைப்பிடி அளவுக்கு உலர்ந்த திராட்சை சேர்த்து நல்லா அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போது ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் 400 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா தண்ணி கொதி வரட்டும். இப்போது பாயச சேமியா 200 கிராம் எடுத்திருக்கேன். அதை நல்லா இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதி வந்துட்டு இப்போது நம்ம உடச்சி எடுத்துருக்க அந்த பாயச சேமியாவை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பாயச சேமியா சேர்த்த உடனே ஒரு கரண்டி போட்டு நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா அந்த பாயச சேமியா ஒன்றோட ஒன்று ஒட்டி கட்டி போட்டுரும். அதனால் சேர்த்த கொஞ்சம் நேரத்துலேயே இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போது நம்ம சேமியா சேர்த்ததுக்கப்புறம் நல்லா அந்த அளவுக்கு கொதி பொங்கி வரும். இந்த ஸ்டேஜில் 100 கிராம் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கூடவோ குறைச்சாலோ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை கலந்துட்டு இப்போது இனிப்பை எடுத்து கொடுக்கறதுக்காக ஒரு 2 கல் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. 2 நிமிஷம் வரைக்கும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுறலாம். 15 நிமிஷம் கழித்து நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா சேமியா நல்லா வெந்து இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கும். இப்போ இதோட 1 டம்ளர் அளவுக்கு நல்லா திக்கான பால், காய்ச்சின பால் நான் இதோட சேர்த்துக்கிறேன். ஆற வச்சு சேர்க்கணும் அப்படின்றதில்ல, சூடாக கூட சேர்க்கலாம். அந்த பால் சேமியாவோட ஒரு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு கலந்தாச்சு. இப்போ இதோட நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதுக்கு 6லேருந்து 7 மல்லிப்பூ நல்லா பூத்த பூவாக இருக்கணும். இதை நம்ம எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மிக்சரோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்துக்குங்க. கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே சேர்த்தணும், ஆறுனதுக்கப்புறம் சேர்க்கக்கூடாது. மல்லிப்பூ நிறைய சேர்த்துடக்கூடாது. ஒரு 5லேருந்து 6 மல்லிப்பூ வரைக்கும் தான் சேர்க்கணும். நல்லா சூடாக இருக்கும் போதே சேர்த்திங்கன்னா தான் அந்த மல்லிப்பூ வாசம் அந்த ரெசிப்பியில் இறங்கும். இப்போ இது என்ன ரெசிபின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பீங்க இல்லையா? ஆமாங்க, மல்லிப்பூ பாயசம். சாப்பிடும்போதே அந்த மைல்டான மல்லிப்பூ வாசத்தோட அட்டகாசமான டேஸ்ட்டில் இருந்துச்சு. மல்லிப்பூ வாசம் பிடிக்கிறவங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ்லாம் பார்க்குறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். பாய்.